அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாறுதலான ஒரு முன்னேற்றம், அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில காரியங்கள், அதாவது சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களை எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது. அது மட்டும் கிடையாதுங்க, திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் ஸ்தானம், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு சாதகமாக அமைய போகுதா, அதுக்கு எந்த மாதிரி ஒரு முயற்சிகள் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகம் கண்ணியமான ராசி, கடவுளின் உள்ளம், அன்பான ஒரு உள்ளம் கொண்ட ராசி இந்த கடகராசி. இந்த கடகராசிக்காரர் பார்த்தோம்னா ஜலராசின்னு சொல்லுவோம். அதனால் பிறந்த ஊரில் இருக்கிறத விட வெளியூர் வெளி தேசத்தில் அதிகமாக இருப்பீங்க. அதை விட எது நாம் நினைக்கிறோமோ, எதை அடையணும்னு நம்ம மனசில் ஒரு உதயமாகுதோ அதைய தேடி கண்டுபிடிச்சு அடையாமல் விட மாட்டீங்க. குறிக்கோள் லட்சியம் உள்ளம் கொண்ட ராசி கடகராசி. அடுத்தவங்களை இறக்கப்படக்கூடிய ராசி இந்த கடகராசிக்காரர் தான். இன்னும் சொல்ல போனோம்னா குடும்பத்து மேலே தீராத அன்பு கொண்டவங்க. அதாவது நம்மளுடைய உடன் பார்ட்னர், அதாவது குடும்பஸ்தானத்தில், அதாவது ஒரு கணவனாக இருந்தாலும் தன் மனைவியாக இருந்தாலும் அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தாமல் அவங்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கௌரவமான ஒரு குடும்ப வாழ்க்கையை கொண்டுட்டு வர்றது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாரும் பார்த்து நம்மளை பொறாம்படுற அளவுக்கு வாழும் நினச்சி வாழக்கூடியவங்க கடகராசி. ஆனால் இந்த கடகராசிக்காரரு சமீப காலத்தில் பார்த்தோம்னா ஒரு 5 வருஷம் சொல்லவே வேண்டாம், எவ்வளோ கஷ்டங்கள் படக்கூடாதோ, எத்தனை கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடாத ஒரு மனுஷன் அத்தனையும் அனுபவிச்சது யாருன்னு கேட்டோம்னா இந்த கடகராசிக்காரர் தான். தொட்டதெல்லாமே விரயம், பட்டதெல்லாமே நஷ்டம். ஆக மொத்தத்தில் நம்மளால் வாழ்ந்தவங்க ரொம்ப பேர் நல்லா இருக்கிறாங்க. நாம் அடுத்தவங்களை வாழ வச்சோம், அடுத்தவனுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்தோம். ஆனால் கடைசியில் அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நம்ம யாருக்காக ஒரு உதவி செய்தோமோ அவங்களாலேயே நாம் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இதுதான் கடகராசிகளுடைய சமீப கால ஒரு பிரச்சனைகள். அது மட்டும் இல்லை, சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஒரு வருஷத்துல இருந்து குறிப்பாக நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்ல நேரம் வந்த பிறகு எந்த ஒரு அறிகுறியும் தெரியலையே. நல்லதுன்னு நினச்சி ஒரு வார்த்தை சொன்னாலும் தப்பாக போகுது, நல்லதுன்னு நினச்சி நம்ம முயற்சி எடுத்தாலும் அது முடியாமல் போகுது. அடுத்தவங்களுக்கு ஐடியா வச்சோம்னா அது ஓகே தான், கரெக்டு, சக்ஸஸ்ஃபுல். ஆனால் நமக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வழக்குகள், பிரச்சனைகள், யாருக்காக ஒரு நம்மளால வளர்ந்தவங்க ஆச்சுங்களா, அவங்க ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நாம் ஏற்றி விட்டு ஏணி மாதிரி கீழே இருக்கிறோம், ஆனால் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மனசளவில் குமுறக்கூடிய அளவுக்கும் மனசில், அதாவது ஒரு வலிகளும் வேதனைகளும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலையும் கடகராசிக்காரர் இருந்துட்டு தான் இருக்கிறீங்க. வம்பு வழக்கு, கோர்ட்டு கச்சேரி, சிலர்கள்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஆச்சுங்களா, நமக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகள் எல்லாமே தேடி வந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே போக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையான நேரம்தான். அதாவது ஏற்கனவே குரு ஜென்மத்தில் உச்சமடைஞ்சிருச்சு ஆச்சுங்களா. வழக்கு பிரச்சனை, விரயம், கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த செவ்வாய் பகவான் பார்த்தோம்னா உங்களுக்கு செவ்வாய் எப்போவுமே உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டார். அப்போது வேலையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் ஆச்சுங்களா. நினச்சதை வெற்றி செய்து முடிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியான காலகட்டம் இது. எப்போ? ஜூன் மாதம் 20ஆம் தேதி. இந்த செவ்வாய், அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான், உழைப்பை கொடுக்கக்கூடிய இடம் சரிங்களா, அரசாங்க வேலையை கொடுக்கக்கூடிய இடம். அது மட்டும் கிடையாது, கடன் பிரச்சனைகள், நோய் நொடி, சத்ரு ஸ்தானத்தை சரிபடுத்தக்கூடிய ஸ்தான பலம் ஆச்சுங்களா. தீராத மனை வலி, அதாவது 10 ரூபா கடன் வாங்கணும், சம்மந்தம் இல்லாமல் இன்றைக்கி பல லட்சம் ஆகி கோடி கணக்கு தொற்றுமாங்கிற ஒரு பயம் போயிட்டுருக்கு ஆச்சுங்களா. எப்படி ஆச்சுன்னு தெரியல. அதில் போட்ட முதலீடு சரியாகலை, இதில் போட்ட லாஸ் ஆகி போச்சு. 50 பேருக்கு இல்லை 500 பேருக்கு வேலை கொடுக்குற பொசிஷனில் நாம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா பார்க்குறவங்க கண்ணுக்கு கௌரவமாக அவங்களுக்கு என்னப்பா குறை, பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, சந்தோஷமாக இவர் மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்னு நினச்சி மற்றவங்க நம்மளை பார்த்து புறாம்படுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு தோற்றத்தில் நம்ம நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் மனசுக்குள்ளேயும் பொருளாதார அடிப்படையிலையும்
விரயங்கள் மட்டும் இல்லை, நஷ்டங்களை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அது சரியாக ஆகக்கூடிய ஒரு காலம் 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில். அப்போது முதலீடு போட்டு தொழில் பண்ணலாமா? கடந்த காலத்தில் பண்ணணும், நஷ்டமாகி போச்சு. ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா? கடந்த காலத்தில் பண்ணி நஷ்டமாகி போச்சு. இப்போ அது இல்லை, பண்ணுனீங்கன்னா சக்ஸஸ். சரிங்களா? ஒரு முதலீடு போட்டு பண்ணலாம். ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்க. நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்க, நம்மக்கிட்ட திறமை இருக்குது, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, நம்மக்கிட்ட அத்தனையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல பலம் இருக்குது. ஆனால் அந்த பலத்துக்கு உண்டான சந்தர்ப்பம் அமையலை, வாய்ப்புகள் நமக்கு நெருங்கி வரல, நம்மளை வச்சு மற்றவங்க வாழ்கிறாங்க, ஆனால் நாம் வாழல. அப்போது நமக்கு இந்த நேரத்தில் சிலருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், சப்போர்ட்டான சில விஷயங்கள் நமக்கு நெருங்கி வரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. இது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதனால் சரியாக பயன்படுத்துங்க. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, அதாவது சிலருக்கெல்லாம், அதாவது வீடு கட்டலாம்னு எஸ்டிமேட் போட்டங்க, எல்லாம் கட்ட ஆரம்பித்து நல்லா தான் போயிட்டு இருந்தது, பாதிரியும் நின்று போச்சு. இப்போ பார்த்தோம்னா அது மறுபடியும் முழுசாக செய்து முடிக்கவும் முடியல, அதாவது அப்படியே விடவும் முடியல, நினைக்கிறோம் ஆனால் செய்து முடிக்க முடியல. இன்றைக்கி பார்த்தோம்னா வர வேண்டிய பணம் வந்தால் தானே செய்து முடிக்கலாம். இங்கே வர வேண்டியது நம்ம பணம் கிடைக்கல. அதே மாதிரி ஒரு லோன் போட்டாலும் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் வாய்ப்புகள் அமையலை. ஆக மொத்தத்தில் இது எப்போ தான் முடிப்புன்னு தெரியலையே நினச்சிட்டு வருத்தப்படக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் மண்மனை யோகம், அதே மாதிரி வீடு கட்டுற யோகம், இடம் வாங்குகிற யோகம், கிரைய பண்ணுறக்கூடிய யோகம், இது எல்லாமே சாதகமாக முடியும். சில விஷயங்கள், சில கமிட்மெண்ட்டுகள், சில விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருப்போம், சொன்ன டயத்தில் முடிக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கிறோம். பார்த்தோம்னா அதை ஒரு கையெழுத்து ஆகலை, ஒரு டாக்குமெண்ட் சரியாகலை, அதே மாதிரி ஒரு பூர்வீக ஒரு சொத்து இல்லையா, நம்ம இடையில வாங்கின சொத்து, அதனால ஒரு பிரச்சனை இருக்குங்க, அது அப்படியே வழக்கு ஓடிட்டு இருக்குங்க, அது சரியாகுமா தெரியலைங்க. எல்லாமே அதுக்கு முயற்சி எடுத்து செலவு பண்ணது தான் மிச்சமாகி போச்சு. ஆனால் பிரச்சனை முடிஞ்சு பாடும் இல்லை, செலவு பண்ண பணம் தான் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே கிடக்குது, எப்போ தான் ஜரி வரும் தெரியலிங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா பிஸ்னஸும் எல்லாமே டல்லாகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால வருமான குறைவு, செலவுகள் அதிகம், இப்படி தான் போயிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் சரியாயிருங்க, இந்த வழக்கு பிரச்சனை முடியுமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சட்டம் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் இந்த நேரம் உருவாக்கும். ஆச்சுங்களா? அதே மாதிரி மண்மனை கட்டடம் சம்மந்தப்பட்ட ரீதியில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மருத்துவ சார்ந்த துறையில் வேலை செய்துட்டு இருக்கிறவங்களா அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கால நேரம் தான் இந்த செவ்வாய் பயிற்சி. அப்போ இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. சிலர் அன்பால் ஏமாற்றப்பட்டு, அதாவது திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கொடுத்து பிரிஞ்சு வாழ்கிறவங்களுக்கு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த அன்புங்கிற ஒரு செவ்வாய்க்கு அன்பும் இருக்குங்க. சரிங்களா? செவ்வாய்க்கு தான், அதாவது ஒரு ஒரு தாய்மையான ஒரு உள்ளம், அதாவது அப்படின்னா அந்த அன்பை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உருவாக்கக்கூடிய காதல் செவ்வாயின்னு கூட சொல்லுவோம். அப்போது ஒரு பெண்ணுக்கு கணவனை உருவாக்கக்கூடிய ஒரு பலமும், அதே பலவீனமாக இருந்ததுன்னா அது தோஷத்தை கொடுக்கறது இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால அன்பானவர்களை நம்ம தேடிட்டு இருப்போம், எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதாவது அதில் பார்த்தா சில பிரச்சனைகள் உண்டாயிருக்கும், அதனால் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்லையே நாமளே ஒரு வாழ்க்கையை தேர்ந்து வச்சுருப்போம், ஆனால் அதை சேரவும் முடியாமல் குடும்ப சூழ்நிலையில் சில பிரச்சனைகளையும் சந்தித்து ஒன்று சேர முடியாத அளவுக்கு இது எப்படி சரிப்படுத்துன்னு விடவும் முடியாது, சேர்ந்து வாழவும் முடியாது, வெளியில் சொல்லி சரிப்படுத்தவும் முடியாது, போராட்டமான வாழ்க்கையில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு, அதாவது ஒரு நல்ல வாய்ப்புகளையும் வாழ்க்கையின் ஒரு சூட்சுமத்தையும் சிறப்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால நேரம் தான் இந்த செவ்வாய் பயிற்சி. இதை சரியாக பயன்படுத்துங்க கடகராசி அன்பர்களே. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மன வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க, தொழில், குடும்பம், வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய நேரம் சரியாக பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? இப்போ சொன்னது கோட்சார் அடிப்படையில் நான் பலன்களை சொல்லியிருக்கிறேன். கோட்சாருங்கிறது ராசியை வச்சு பலன்களை சொல்லியிருக்கிறேன். ஆனால் ராசி பலன்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் முழுமையான பலன்களை பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். காரணம் லக்னம், அதே மாதிரி என்ன தசாபுத்தி நடக்குது, யோகமான தசாபுத்திகள் சிலருக்கு நடந்துட்டு இருக்கும், ஆனால் அதனுடைய தாக்கம் நமக்கு தெரியாமலேயே ஏதோ நம்மளுடைய அந்த திசைக்கு தகுந்த மாதிரி தொழில் பண்ணுறதில்லை, இல்லை அந்த திசைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய, அதாவது ஒரு இருப்பிடம், அதாவது வீடு வாசல், அதே மாதிரி நம்ம
ஒரு ஆலயங்கள் போய் ஒரு பிரார்த்தனைகள் பண்ணுறதுக்கு இல்லாமல் நம்ம இருந்துகிட்ருப்போம். ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, எந்த மாதிரி தோஷங்கள் இருக்கா இல்லையா, அதுக்கு எந்த கோயிலுக்கு போகிறது, எல்லா விஷயங்களும் நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்மளுக்கு சரியான ஒரு முறையில் ஒரு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்காமல் இருந்து நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐ மட்டும் தெரியப்படுத்துங்க. எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலம் அற்புதமான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.